ஒரு காலத்துல ஒரு அழகான தேசம் இருந்துச்சு. அந்த தேசத்துல ரோஹன்னு ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். ரோஹன் ரொம்ப தைரியமான பையன். ஒரு நாள் காட்டுல நடந்து போகும்போது ஒரு ரகசியமான பாதை அவன் கண்டுபிடிச்சான். அந்த பாத அவன ஒரு மாயாஜால ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த ராஜ்யத்தோட ராஜா இந்திரன். இந்திரன் ரோஹனை வரவேற்று பேசினாரு. வாங்க ரோஹன். நான் இந்திரன், தேவலோகத்தோட ராஜா. என்னோட ராஜ்யம் அதிசயங்களால நிறைஞ்சிருக்கு. ஆனா என்னோட ராஜ்யத்தோட உண்மையான சக்தி சுயக்கட்டுப்பாட்டுல இருக்கு. சுய கட்டுப்பாடுனா என்ன ராஜா? சுயக்கட்டுப்பாடுனா நம்மளோட 5 புலன்களையும் கட்டுப்படுத்துறது. பார்வை, சத்தம், வாசனை, ருசி, தொடுதல். நீ உன்னோட புலன்களை கட்டுப்படுத்திட்டினா பெரிய விஷயங்களை சாதிக்கலாம், நல்ல தலைவனா வரலாம். ஓஹோ, ஆச்சரியமா இருக்கு. நான் எப்படி என்னோட புலன்களை கட்டுப்படுத்தலாம்? மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பண்ணு. அதாவது கவனமா இரு. உன்னோட லட்சியங்கள் மேல கவனம் வை. உன்னோட எண்ணங்களையும் செயல்களையும் கவனி. சரியா பயிற்சி பண்ணினா சுய கட்டுப்பாட்டுல நீ ஒரு மாஸ்டரா ஆயிடுவ. ரோஹன், நீ உண்மையான சக்தியோட ரகசியத்தை கத்துக்கிட்ட. ஞாபகம் வச்சுக்கோ, சுய கட்டுப்பாடுதான் உன்னோட முழு திறமையை வெளிக்கொண்டு வர்ற சாவி. நீ உன் ராஜ்யத்தை ஞானத்தோடும் அன்போடும் ஆளு. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலுங்கரி. அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே, புலன்வழிப் பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவனின் வலிமைக்குத் தகுந்த சான்று ஆவான்.